அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸ் ஆன். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்கள் மற்றும் பல முக்கியமான கட்டிடங்களை இப்போ சீனா நம்ம நாட்டுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு அருகாமை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம நாட்டுடைய அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாநிலத்தை டார்கெட் பண்ணி தான் இப்போ சீனா பல முக்கியமான சிவிலைசேஷன், அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல நகரங்கள் மற்றும் பல கிராமங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க எல்லாருமே ஒரு புகைப்படத்தை பார்க்குறீங்க. இந்த புகைப்படங்கள் எல்லாமே பிளானட் லேப் என்று அழைக்கப்படும் அமெரிக்க நாட்டுடைய ஒரு செயற்கைக்கோள் நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட புகைப்படமா பார்க்கப்படுது. இந்த புகைப்படத்தை பயன்படுத்தி தான் அமெரிக்கா அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை பென்டகன் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை, ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல பல முக்கியமான பாயிண்ட் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்தியா நம்ம நாட்டுக்கு உட்பட்ட பகுதி கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர், இந்திய நாட்டுக்கு உட்பட்ட அந்த 4.5 கிலோமீட்டர் அந்த நிலப்பகுதிகளில் தான் இப்ப சீனா பல முக்கியமான ஆக்கிரமிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பல கிராமங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல 600 கிராமங்களை சீனா வரக்கூடிய அடுத்த 5 to 10 ஆண்டுகள்ல உருவாக்க போறாங்க. பல பாயிண்ட் அமெரிக்க நாட்டுடைய பென்டகன் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த செய்திகளை படிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே அடிப்படையா 2 முக்கியமான கேள்விகள் வருவது வழக்கம். முதல் கேள்வி, அரசாங்கம் இந்திய நாட்டுக்கு சொந்தமான நிலப்பகுதிகளை இப்ப சீனா கிட்ட கொடுத்துட்டாங்களா? இரண்டாவது, இந்திய ராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படும் அந்த பகுதிகளில் தான் இப்ப சீனா அந்த பகுதியை தனது ராணுவத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்தின பிறகு அந்த இடத்துல இது போன்ற கட்டமைப்பை உருவாக்க தொடங்குறாங்களா? பல முக்கியமான கேள்விகள் பொதுமக்களிடையே வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் அடிப்படையான ஒரு புரிதலை நான் ஏற்படுத்த விரும்புறேன். டி ஃபேக்டோ பார்டர், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், லைன் ஆஃப் கண்ட்ரோல், ராட்க்ளிஃப் லைன், மேக்மோகன் லைன், இந்த வார்த்தைகளை நீங்க நிச்சயமா நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா ப்ரோ, ராட்க்ளிஃப்னா இந்தியா பாகிஸ்தான், மேக்மோகன்னா இந்தியா சீனா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது சம்பந்தமான செய்திகளை நான் படிச்சிருக்கேன். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம ஏன் நம்ம நாட்டு அரசாங்கம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், லைன் ஆஃப் கண்ட்ரோல் அல்லது டி ஃபேக்டோ பார்டர்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தைகளுக்கான அடிப்படை புரிதல் ஏற்படுத்தினா மட்டும்தான் பென்டகன் கொடுத்த அந்த டாக்குமெண்ட், அந்த ரிப்போர்ட் சம்பந்தமான செய்திகளை உங்ககிட்ட நான் சொல்லும் போது நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க. முதல்ல இந்த டிஃபேக்டோ பார்டர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஃபேக்டோ பார்டருடைய இன்னொரு பேர் தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அல்லது லைன் ஆஃப் கண்ட்ரோல். லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்த 2 வார்த்தைகளை நீங்க நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த 2 வார்த்தைகளுக்கான அடிப்படை அர்த்தம் என்னதுன்னா, ஒரு நாட்டுடைய ராணுவத்தால், அதாவது இந்திய நாட்டுடைய ராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படும் பாகிஸ்தான் எல்லையை லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைப்பார்கள். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்தியா சீனா. இந்த டிஃபேக்டோ பார்டர்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலுடைய இன்னொரு பெயர் தான் டிஃபேக்டோ பார்டர், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுடைய இன்னொரு பெயர் தான் டிஃபேக்டோ பார்டர். ஸோ இந்த டிஃபேக்டோ லைனை டிமார்கேஷன் லைன் கூட அழைப்பாங்க. அதாவது லீகலா நம்ம நாட்டு அரசாங்கம் மட்டும்தான் இதை அங்கீகரிக்கிறாங்க. ஆனா சர்வதேச அளவில் இந்த லைனை ஒத்துக்க மாட்டாங்க. நான் இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்றேனே, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, லைன் ஆஃப் கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய ராணுவத்தால் மட்டும்தான் அது அங்கீகரிக்கப்படுது. யுனைடெட் நேஷன்ஸ் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகள் ராட்க்ளிஃப் லைன் மற்றும் மேக்மோகன் லைன். இந்த எல்லைக்கோடுகளை தான் நம்ம நாட்டு அரசாங்கம் இன்டர்நேஷனல் பார்டர் ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட 2 முக்கியமான எல்லைக்கோடுகள் பாகிஸ்தான் மற்றும் சீனா. இந்த இந்தியா சீனா இடையே போடப்பட்ட இந்த மேக்மோகன் லைன் 1914 சிம்லா அக்கார்ட் என்று அழைக்கப்படும் நம்ம நாட்டுடைய அண்டை நாடாக கருதப்படும் டிபெட் 1914 ஒரு தனிப்பட்ட நாடா இருந்தாங்க. ஸோ டிபெட் அரசாங்கம் நம்ம நாட்டுடைய பிரிட்டிஷ் அரசாங்கம். 1914 இந்தியாவை கட்டுப்படுத்தின நாடு பிரிட்டன் அரசாங்கம் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் டிபெட் இடையே போடப்பட்ட அந்த சிம்லா அக்கார்ட், அந்த அக்ரிமெண்ட் மூலமா தான் இந்த மேக்மோகன் லைன் உருவாக்கப்பட்டது. இந்த மேக்மோகன் லைன் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பார்டர் லைனா பார்க்கப்படுது. இந்த கான்செப்டை நம்ம பேசும்போது இந்த மேக்மோகன் லைன் படி அக்சை சீன் முழுக்க இந்திய நாட்டுக்கு சொந்தமான நிலப்பகுதி. ஸோ அக்சை சீனை இந்திய நாட்டு அரசாங்கம் மட்டும் கிளைம் பண்ணல, சர்வதேச அளவில் அது இந்திய நாட்டுக்கு சொந்தமான நிலப்பகுதின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம். அதற்கான ஒப்பந்தத்தில் நம்ம அண்டை நாடு கூட நம்ம ஈடுபட்டிருக்கோம். ஆனால் 1955 பிறகு டிபெட் அந்த நாட்டு அரசாங்கம் சீனா அந்த நாட்டுடைய ராணுவத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது போர் ஏற்படுது, ஒரு தோல்வியை பார்க்குறாங்க. டிபெட்டை முழுமையா சீனா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. டிபெட்டை முழுமையா சீனா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த உடனே சீனா அரசாங்கம் அந்த மேக்மோகன் லைனை துளி கூட மதிக்காம மேக்மோகன் லைனுக்கு எதிராக செயல்பட தொடங்குறாங்க. 1962 தான் அக்சை சீனை முழுமையா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. அக்சை சீனை முழுமையா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்போது
இப்போ இந்த அருணாச்சல பிரதேச பத்தி நம்ம பேசலாம். அந்த பென்டகன் ரிப்போர்ட் பத்தி நான் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த சர்வதேச எல்லை, அந்த மேக்மோகன் லைன், அந்த எல்லை கணக்குப்படி அருணாச்சல பிரதேஷ் வந்து முழுக்க முழுக்க நம்ம நாட்டுக்கு சொந்தமான மாநிலம் தான். ஆனா அந்த எல்லையை வந்து சீனா வந்து இன்னைக்குமே மதிக்க மாட்டாங்க. நீங்க வேணும்னா நீங்க கூகுள்ல போய் கூட சர்ச் பண்ணி பாருங்க, மேக்மோகன் லைன். அந்த லைன் வந்து நம்ம நாட்டுடைய அருணாச்சல பிரதேஷ் அந்த மாநிலத்துடைய எல்லை பகுதிகளில் தான் அந்த கோடை வந்து அவங்க வரைப்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே இந்தியா மற்றும் டிபெட் இடையே போடப்பட்ட அக்ரிமெண்ட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டிபெட் அரசாங்கம் வந்து சீனா கிட்ட தோத்து போயிட்டாங்க ஒரு போரில். டிபெட் வந்து முழுமையாக சீனாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்னர் இந்த மேக்மோகன் லைன் மட்டும் இல்லாமல் முழுமையாக சீனா வந்து இப்போ சொந்தம் கொண்டாட விரும்புகிறாங்க. சீனா முக்கியமாக இந்த அருணாச்சல் பிரதேஷில் சுபன்சிரி என்று அழைக்கப்படும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒரு முக்கியமான மாவட்டம். அந்த சுபன்சிரி டிஸ்ட்ரிக்டுடைய அப்பர் போர்ஷனில் தான் இப்போ சீனா வந்து நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் மற்றும் பல முக்கியமான கிராமங்களை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த அப்பர் சுபன்சரி என்று அழைக்கப்படும் இந்த மாவட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு உள்ள, நம்ம நாட்டுடைய எல்லைக்கு உள்ள இருக்கக்கூடிய 4.5 கிலோமீட்டர் அந்த பகுதிகளில் தான் சீனா டிசாரிச்சு என்று அழைக்கப்படும் ஒரு ரிவருக்கு பக்கத்தில் 101 கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை தான் இப்போ பென்டகன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்பர் சுபன்சிரி என்று அழைக்கப்படும் இந்த பகுதியை நான் குறிப்பிட்டு சொல்லும் போது உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரோ, மேப்பை பார்க்கும்போது நீங்க பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அருணாச்சல பிரதேஷ் நம்ம நாட்டுடைய மாநிலத்துக்கு உள்ளதான் இந்த அப்பர் சுபன்சிரி இருக்கு. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு உள்ளதான் ப்ரோ இது இருக்கு. இந்த இடத்துல வந்து சீனா இப்படி ப்ரோ 101 கட்டிடங்களை கட்டியிருப்பாங்க. பென்டகன் சொன்ன ரிப்போர்ட் வந்து தவறான ஒரு ரிப்போர்ட், அல்லது நம்ம நாட்டுடைய ராணுவத்தை தாண்டி அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பகுதியை தாண்டி சீனா இதை எவ்வாறு சாத்தியமாக்கியிருப்பாங்க? பல கேள்விகள் வந்து உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருக்கோம், பல குழப்பங்கள் உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கும். இந்த குழப்பங்கள் மற்றும் கேள்விகளுக்கான விடையை நான் சொல்ல போறேன், கொஞ்சம் பொறுமையா நீங்க கேளுங்க. ஓகே, உண்மை நிலவரம், உண்மையா அங்க என்னதான் நடந்தது, அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சர்வதேச எல்லைக்கோடான மேக்மோகன் லைன் மற்றும் இந்திய கட்டுப்படுத்தக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்த 2 எல்லைக்கோடுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மேக்மோகன் லைனை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னா என்ன? ஆக்சுவலா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஏன் கொண்டு வந்தாங்க? மேக்மோகன் லைன் வந்து 2 நாடுகளிடையே போடப்பட்ட சர்வதேச எல்லைக்கோடு இருந்தாலும் நம்ம நாட்டு அரசாங்கத்தால துல்லியமா இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் மேக்மோகன் லைன் வந்து வரைபடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு அரசாங்கத்தால சொல்ல முடியல. பிகாஸ் பல இடத்துல வந்து சீனா வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. துல்லியமா நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு கோடை நீட்டா நம்ம நாட்டு அரசாங்கத்தால வரைய முடியல, அதுதான் உண்மை. ஸோ நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதே சமயத்தில் அந்த ஜியாகிரபியும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பகுதி, முழுக்க முழுக்க பள்ளத்தாக்கு மற்றும் கடினமான மலைகள் காடுகள் கொண்ட பகுதினால துல்லியமாக அந்த எல்லையை வந்து நம்ம வரைபடுத்த முடியாது. அதன் காரணமாக நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஆக்சுவல்கான அர்த்தம் என்னது? ஆக்சுவலா, அதாவது நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர் வந்து எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடம் தான் இந்திய நாட்டுடைய எல்லையா பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்தியா மற்றும் சீனா இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் மேல லடாக்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. அது சம்பந்தமான பல இமேஜஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல எப்பவுமே நம்ம நாட்டு ராணுவம் வந்து நிறைய பேட்ரோல் பாயிண்ட் உருவாக்கியிருப்பாங்க, நிறைய செக் போஸ்ட் உருவாக்கியிருப்பாங்க, தொடர்ச்சியா ரோந்து பணியில் ஈடுபட்டுனே இருப்பாங்க. அதை பயன்படுத்தி தான் இதுதான் நம்ம நாட்டுடைய எல்லை பகுதின்னு சொல்லிட்டு வரைப்படுத்தி இந்தியாவை பாதுகாக்கிறாங்க. இது ஒரு அடிப்படையான கான்செப்ட், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க ப்ரோ? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு உள்ள 4.5 கிலோமீட்டர் இந்த கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு, இந்த கிராமம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து சீனா இப்போ பண்ணாங்க, இது எப்படி சாத்தியமாக்குனாங்க? இதுக்கு நீங்க முதல்ல அன்னோன் பேட்டில்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு, புத்தகம் சொல்ல முடியாது, ஒரு ஜேர்னல் பேப்பர் இருக்கு. அந்த ஜேர்னல் பேப்பருக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் படிச்சு பாருங்க. சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டுடைய பழைய திங்க் டேங்க் அனலிஸ்ட், திங்க் டேங்க்னா பெருசா நினைக்காதீங்க, ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னல் பேப்பர். அந்த ஜேர்னல் பேப்பர்ல நம்ம நாட்டுடைய முன்னாள் 2 ஜெனரல் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலா நார்த் அண்ட் ஈஸ்ட், அதாவது அந்த காலகட்டத்தில் அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்லிட்டு அழைக்க மாட்டாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல கூட பல முக்கியமான போர்களை நம்ம நாட்டுடைய ராணுவம் வந்து எதிர்கொண்டு சண்டையிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போர்களை பத்தி மக்கள் அதிகமா பேச மாட்டாங்க. அதன் காரணமா தான் இந்த போர்களுடைய பெயரை அன்னோன் பேட்டில், மக்களுக்கு தெரியாத போர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சு அந்த ஜேர்னல் பேப்பர்ல ரொம்ப டீட்டெயிலா இந்த சுபன்சிரி டிஸ்ட்ரிக்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்லதான் போறேன், கேளுங்க. 1959 மார்ச் 10 டிபெட்ல அந்த நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படுது. அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்னு சொல்ல மாட்டாங்களா, கோபத்தின் உச்சம், அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஸ்ட்ரீட்ஸ்ல போய் போராட ஆரம்பிக்கிறாங்க. சீனா நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்னா 1955
4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே டிபெட் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பகுதிகளை வந்து சீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 1959 மார்ச் 10 அந்த நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய போராட்டம் ஏற்படுது. போராட்டம் ஏற்பட்ட பிறகு அடுத்த 4 நாட்கள்ல டிபெட் நாட்டுடைய தலைவராக கருதப்படும் தலைலாமா வந்து லாஷால தான் டிபெட் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இருப்பாங்க. ஏன்னா டிபெட் அந்த நாட்டுடைய வரைபடத்தை நீங்க எடுத்து பார்க்கும்போது முழுக்க ஒரு ஹை ஹில் சர்ஃபேஸ், அதாவது உயரமான பகுதிகளை நீங்க பார்க்க முடியும். ஒரே ஒரு பிளாட் சர்ஃபேஸ் வந்து அந்த லாஷா பகுதி மட்டும்தான். ஓகே, நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னதுன்னா, லாஷால இருக்கக்கூடிய தலைலாமா மட்டும் இல்லாம பல முக்கியமான மத தலைவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டிபெட்ல இதுக்கு மேற்பட்டு அவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அல்லது சீன நாட்டு ராணுவத்தால் கைது செய்யப்படுவார்கள். அதன் காரணமா அந்த நபர்கள் எல்லாருமே நம்ம நாட்டுடைய தவாங் அந்த மாவட்டத்தை பயன்படுத்தி தான் தலைலாமா மற்றும் பல முக்கியமான மத தலைவர்கள் வந்து டிபெட் நாட்டில இருந்து தப்பித்து நம்ம நாட்டுக்கு உள்ள வந்திருப்பாங்க. இந்த தவாங் பகுதி வந்து அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்துடைய ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க பல காரணத்தை நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியும். ரீசெண்டா கூட நீங்க வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்ல நான் பேசியிருக்கேன். டிபெட்ல இருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளாட் சர்ஃபேஸ் தவாங் பகுதி மட்டும்தான். இந்த பிளாட் சர்ஃபேஸை பயன்படுத்தி எளிமையா பல படைகள், அதாவது ஒரே நேரத்தில் நிறைய ட்ரூப்ஸ் வந்து நம்ம கொண்டு போக முடியும். அதனால தான் தவாங் மீது சீனாக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒரு பதிவு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, கமிங் டு பாயிண்ட். இந்த இன்சிடென்ட் எல்லாமே 1959 நடக்குது. 1959 டிபெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரே அந்த நாட்டை விட்டுட்டு இந்திய நாட்டுக்கு வந்துட்டார். இந்த செய்தியை கேட்ட பிறகு சீன அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் மீது ஒரு கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. நீங்க தேவையில்லாம தலைலாமா அவர்களுக்கு அடைக்கலம் நீங்க கொடுக்குறீங்க. நீங்க கொடுத்த காரணத்தினால் இப்ப டிபெட்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இந்தியாவை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை சீன அரசாங்கம் வந்து இந்தியா மீது சுமத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்தியா மீது மட்டும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தல, டிபெட் நாட்டு மக்கள் மீது மறுபடியும் ஒரு கடுமையான கோபத்தை சீனா வந்து வெளிப்படுத்துறாங்க. முக்கியமா அந்த தவாங் மாவட்டத்தை பயன்படுத்தி தானே இந்தியாக்குள்ள நீங்க உள்ள போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த தவாங் மாவட்டத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த டிபெட் நாட்டுடைய அந்த எல்லை பகுதி, அது வந்து ஷனான் ரீஜன் சொல்லிட்டு அடிப்பாங்க. அந்த எல்லை பகுதிகளில் சீனா கிட்டத்தட்ட 4 இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட் 154, 155, 159, 401 4 முக்கியமான ரெஜிமெண்ட்டை பயன்படுத்தி டிபெட் அந்த நாட்டில் செயல்படக்கூடிய பல முக்கியமான போராட்டக்காரர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது. அதே சமயத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாரையுமே அந்த நாட்டுக்கு உள்ள இருக்க வைக்கிறாங்க. அதாவது நீங்க டிபெட்ல இருந்து நீங்க இந்தியாவுக்கு போக நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நாங்க உங்களை கைது பண்ணிடுவோம். பல கடுமையான தாக்குதல். இந்த இன்சிடென்ட் எல்லாமே 1959 ஏற்படும் போதுதான் சீனா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா டிபெட் அந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை மதம் வந்து புத்திசம். ஸோ புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களை நீங்க பார்க்க முடியும். டிபெட்ல இன்னும் நிறைய மத தலைவர்கள் வந்து டிபெட்ல இருக்கக்கூடிய அந்த லாஷா பகுதிகளில் தான் இருந்தாங்க. ஸோ சீனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னதுன்னா, இப்போதான் இந்த சுபன்சிரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஆப்ரேஷனை வந்து லாங் சூ ஆப்ரேஷன் சொல்லிட்டு அந்த அன்னோன் பேட்டில் அந்த புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாநிலத்துடைய மேப்பை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து அந்த அப்பர் சுபன்சிரி, அந்த அப்பர் சுபன்சிரியுடைய டாப் மோஸ்ட் அந்த பொசிஷன், அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவருடைய பேர் வந்து டிசாரிச்சு ரிவர். அந்த ரிவருடைய ஜியோகிராபிக்கல் இடத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது சுபான்சிரி அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த அப்பர் சுபான்சிரி அந்த மாவட்டத்துடைய அந்த எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிவர் தான். அந்த ரிவர் வந்து பார்ப்பதற்கு ஒரு வட்டம் அந்த வடிவத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் சர்க்கம்புலேஷன் சொல்லுவாங்க. சர்க்கம்புலேஷன்னா சுற்றுதல். ஒரு வட்ட வடிவத்தில் அந்த ரிவரை நீங்க பார்க்க முடியும். ரிவர் வந்து முழுமையா வட்டமா இருக்குது. வட்ட வடிவத்தில் அதோடைய ஃப்ளோ, அதாவது அது போகக்கூடிய அந்த திசை வந்து பார்ப்பதற்கு ஒரு வட்டம் போன்ற ஒரு காட்சி உங்களுக்கு கொடுக்கும். அந்த ரிவர் வந்து புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் ரிவர். 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த முக்கியமான இந்த டிசாரிச்சு ரிவரை பயன்படுத்தி தான் புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய பல தலைவர்கள் வந்து பல முக்கிய வழிபாடுகளை அவங்க மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அதன் காரணமா இந்த டிசாரிச்சு ரிவர் வந்து டிபெட் நாட்டு மக்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரிவரா பார்க்கப்படுது. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஹோலி ரிவர். ஓகே, இந்த இடத்த வந்து நம்ம எப்படியாவது நம்ம கேப்சர் பண்ணணும். அப்படி கேப்சர் பண்ணால் மட்டும்தான் டிபெட் நாட்டு மக்களை அட்லீஸ்ட் நம்ம நாட்டுடைய எல்லைக்கு உள்ள நம்ம தக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு சீனா முடிவு பண்ணுறாங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாமே 1959, நான் ஏற்கனவே சொன்னபடி 1959 மார்ச் மந்த் தலைலாமா அவர்கள் வந்து தப்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு 1959 ஏப்ரல், மே, ஜூன் வந்து இந்தியா கிட்ட சண்டை போடுறாங்க. அதாவது குற்றச்சாட்டுகளில் மட்டும்தான் சீன அரசாங்கம் வந்து ஈடுபட்டாங்க. நேரடி சண்டையில் வந்து சீன அரசாங்கம் வந்து 1959 ஆகஸ்ட் 25 The first battle between India and China, இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட முதல் போரா அது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட சீனா வந்து ஒரு மிகப்பெரிய படையை வந்து அந்த டிசாரிச்சு அந்த குறிப்பிட்ட அந்த ரிவர்ல வந்து அவங்க அனுப்புறாங்க. அந்த படையை பயன்படுத்தி நம்ம நாட்டுடைய 9th Battalion of Assam Rifles அந்த படைக்கு எதிரான போர்ல ஈடுபட தொடங்குறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த போர்ல இந்திய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய தோல்வியை பார்க்குறாங்க. அதற்கான காரணம்
இந்த சுபன்சிரி என்று அழைக்கப்படும் அந்த பகுதி வந்து அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்துடைய சென்ட்ரல் பகுதியாக பார்க்கப்படுது. அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டு அரசாங்கத்தால் ரெகுலரா அந்த ஃபுட் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட், அதாவது போர்களுக்கு தேவைப்படும் பல முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை நம்ம வழங்க முடியல. அதற்கான காரணம் ஒரு சரியான போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் அப்பர் சுபான்சிரியில் செயல்படக்கூடிய அந்த அசாம் ரைஃபிள்ஸுக்கு தேவைப்படும் அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை நம்ம கொடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் வந்து அசாம் ரைஃபிள்ஸ் அந்த படையை சார்ந்த 2 நபர்கள் வந்து சீனா அந்த நாட்டு ராணுவம் மூலம் கொல்லப்படுறாங்க. ஒன்ஸ் அந்த 2 நபர்கள் வந்து கொல்லப்பட்ட பிறகு அசாம் ரைஃபிள்ஸில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எல்லாருமே நீங்க இப்போ அந்த அப்பர் சுபான்சிரியில டாப்போ ரிஜோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நீங்க பாக்குறீங்களா, அந்த இடத்துக்கு வந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. ஸோ பின்வாங்கி வந்துடுவாங்க. ஒன்ஸ் பின்வாங்கி வந்த பிறகு இந்தியா மற்றும் சீனா இடையே அடுத்த 4 நாட்களுக்கு பிறகு இந்த போர் வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி போர் ஏற்படுது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து 2 நாட்டு அரசாங்கமும் இந்த போர் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா 2 நாடுகளும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் என்னதுன்னா வித்ராயல், அதாவது இந்த டிசாரிச்சு ரிவர்ல வரக்கூடிய நாட்கள் வருங்காலத்தில் வந்து 2 நாட்டு படைகளும் அந்த இடத்துல வந்து இந்த விதமான ரோந்து பணிகள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 நாடுகளும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. சீனாவும் அதுக்கு ஒத்துப்பாங்க. ஆக்சுவலா ஆகஸ்ட் 25 அந்த போர்ல வந்து சீனா வெற்றி பெற்ற பிறகு இந்த டிசாரிச்சு ரிவரை வந்து முழுமையா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா சீனா வந்து இந்தியா கிட்ட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அக்ரிமெண்ட்ல ஈடுபட விரும்புவாங்க. சீனா கட்டுப்படுத்தின அந்த இடத்துல இருந்து சீனாவே முழுமையா பின்வாங்கி சீனா வந்து தன் நாட்டு, அதாவது டிபெட் நாட்டுக்கு உள்ளாங்க போயிடுவாங்க. ஸோ 2 நாட்டு தலைவர்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாங்க. அங்கதான் நம்மளுக்கு சனி கிரகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. மறுபடியும் சீனா வந்து தனது சுய ரூபத்தை வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. 1959 அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்ட பிறகு 2 நாட்டு படைகளும் அந்த இடத்துல இருந்து பின்வாங்கிடுவாங்க. ஆனா 1960 அந்த வருடத்துடைய தொடக்கத்துல மறுபடியும் சீன அரசாங்கம் வந்து அந்த டிசாரிச்சு ரிவர்ல தனது படையை அங்க உள்ள அனுப்புனது மட்டும் இல்லாம பல முக்கியமான ஆக்கிரமிப்பு பணிகளில் ஈடுபட தொடங்கிடுவாங்க. இதை இந்திய அரசாங்கம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் சீனா வந்து அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் சீனாவுக்கு வந்து கடவுள் ஒரு ஆப்பு வச்சார். கடவுள் கொடுத்த ஆப்பு என்னதுன்னா 1960 அந்த டிசாரிச்சு ரிவரில் இருக்கக்கூடிய சீன நாட்டு படைகள் அந்த வீரர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எபிடமிக் நோய் ஏற்படுது, ஒரு தொற்று நோய் ஏற்படுது. அந்த தொற்று நோய் காரணமாக ஒரே நேரத்தில் 100கணக்கான நபர்கள் வந்து அந்த இடத்துல அப்படியே இறந்து போகிறாங்க. அந்த 100கணக்கான நபர்கள் இறந்து போன பிறகு சீனா நாட்டு படைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதற்கு மேற்பட்டு இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீனா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் சீனா பின்வாங்கின பிறகு இந்த நேரத்தில் தான் நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து மறுபடியும் அந்த டிசாரிச்சு ரிவர் அந்த பகுதியை வந்து நம்ம நாட்டுடைய ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்க. ராணுவ வட்டாரங்கள் மத்தியில் அந்த முடிவுக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு வர தொடங்குது. அதற்கான காரணம் என்னதுன்னா அந்த இடத்த வந்து நம்ம ரொம்ப எளிமையா நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனா கட்டுப்படுத்தினாலும் தொடர்ச்சியா அந்த இடத்துல வந்து அந்த செக் போஸ்ட் அந்த மெயின்டைன் ஃபார் செக்யூரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அதற்கான காரணம் நிலையான போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் அந்த இடத்துல வந்து நம்ம ரெகுலரா அந்த செக்யூரிட்டி நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராணுவம் மற்றும் அரசாங்கம் வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண பிறகு அந்த சின்ன இடத்துல மறுபடியும் சீனா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு அரசாங்கம் மற்றும் ராணுவம் வந்து ரொம்பவே தைரியமா இருக்காங்க. ஆனால் சீனா வந்து 1960 அந்த வருடத்துடைய இறுதி வருவதற்கு முன்னால் மறுபடியும் அந்த இடத்துல போய் ஆக்கிரமிப்பு சம்பந்தமான பணிகளில் ஈடுபட தொடங்கிட்டாங்க. ஒன்ஸ் ஆக்கிரமிப்பு சம்பந்தமான பணிகளில் ஈடுபட தொடங்கின பிறகு அடுத்த 2 வருடங்கள் 1962 அந்த வருடத்துல தான் 2 நாடுகளும் மிகப்பெரிய போர்ல ஈடுபட தொடங்குறாங்க. முக்கியமா இந்த அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டிசாரிச்சு ரிவர் அந்த பகுதியை பயன்படுத்தி தான் சீனா வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அருணாச்சல் பிரதேஷ்ல அங்க பார்த்திருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, முன்னேற்றத்தை பார்த்துருக்காங்களா? ஆமா, இந்த டிசாரிச்சு ரிவருக்கு பக்கத்துல, அதாவது இந்த சுபன்சிரி, இந்த அப்பர் சுபன்சிரின்ற ஒரு வார்த்தைக்கு பக்கத்துல நீங்க ரைட் சைட் பாத்தீங்கன்னா மெச்சுகான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். MECHUKA. இப்போ பிரசென்ட்டாக அந்த மெச்சுகோ இடத்துல நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு அட்வான்ஸ் லேண்டிங் ஸ்ட்ரிப் கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த டிசாரிச்சு ரிவர் அந்த இடத்துல இருந்தபடி இந்த மெச்சுகோ ரிவர் மற்றும் பல முக்கியமான பகுதிகளை வந்து சீனா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. மறுபடியும் பேச்சுவார்த்தை ஏற்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை ஏற்பட்ட பிறகு பல முக்கியமான இடத்துல இருந்து சீனா வந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சீனா பல பேச்சுவார்த்தைக்கு பிறகு பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பல இடத்துல வந்து சீனா ஒரு சில இடத்துல தோல்வியை பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த டிசாரிச்சு ரிவர்ல இருந்து மட்டும் சீனா வந்து இன்னைக்குமே பின்வாங்க மாட்டாங்க. இப்போ பென்டகன் கொடுத்த அந்த ரிப்போர்ட் இல்ல, அந்த 4.5 கிலோமீட்டர் அந்த 101 கட்டிடங்கள், அந்த கட்டிடங்கள் எல்லாமே இந்த டிசாரிச்சு ரிவர் இந்த ரிவருக்கு பக்கத்துல கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். அதே சமயத்துல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு உள்ளதான் இந்த கிராமம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணிருப்பேன். அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு புகைப்படம் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த புகைப்படத்துல கிளீனா மென்ஷன் பண்ணிருப்பாங்க
ஸ்லைசிங் கேக். ஒரு கேக் இருக்குது, அந்த கேக்கில் வந்து நீங்கள் ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் அந்த நேர் கோட்டில், அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கோட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் சீனா வந்து தனது கட்டுப்பாட்டுக்கு 1959 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு தேவைப்படும் பல முக்கியமான போக்குவரத்து சம்பந்தமான ப்ராஜெக்டில் இப்போ நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட தொடங்குறாங்க. அப்படி ஈடுபட்டால் மட்டும்தான் வரக்கூடிய போர்களில் நம்ம எதிர்கொள்ள முடியும். சைனிங் ஆஃப் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த்.